தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பாட்னாவில் நடந்த சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டிலிருந்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வெளிநடப்பு செய்திருக்கிறார். தமிழக ஆளுநர் குறித்து அப்பாவு பேசியது பதிவாகாது என மாநிலங்களவை துணைத் தலைவர் கூறியதால் அப்பாவு வெளிநடப்பு செய்திருக்கிறார். இந்த அமைப்பில் பேச முடியாவிட்டால் வேறு எங்கு பேசுவது என தமிழக சபாநாயகர் அப்பாவு ஆவேசமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங் பேச்சுக்கு சபாநாயகர் அப்பாவு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். அரசமைப்பு 75வது ஆண்டு விழா என்பது நடைபெற்றது. அந்த நிகழ்வுல மாநில சட்டமன்ற அமைப்புகளுடைய பங்களிப்பு குறித்து அதில் விவாதிக்கப்பட்டது. அதுல பல்வேறு சட்டமன்றங்களுடைய பேரவை தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவும் அதுல கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமாக பேசப்போது இடையிடையே குறுக்கிட்ட மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹர்ஷ்வந்த் நாராயண சிங் அவர்கள் ஆளுநர் குறித்து இந்த அவையில பேசக்கூடாது, ஆளுநர் குறித்து சட்டப்பேரவை தலைவர் பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தமிழ்நாடு ஆளுநர் அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்றும், இது குறித்து என்னால் இந்த அமைப்பில் பேச முடியவில்லை என்றால் வேறு எங்கு பேசுவது என்றும் சபாநாயகர் அப்பாவு அந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஆளுநர் குறித்து சட்டப்பேரவை தலைவர் பேசியது நிகழ்ச்சி குறிப்பில் பதிவாகாது என்றும் மாநிலங்களுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. கடந்த 3 ஆண்டுகளாகவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆளுநர் உரையின் போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில அது குறித்து இன்றைக்கு பீகார் மாநிலம் பாட்னாவில் 85வது அகில இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டின் போது அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சபாநாயகர் பேசினார். அப்போது ஆளுநர் குறித்து இந்த அவையில பேசக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கூடிய நிலையில அதை கண்டித்து சபாநாயகர் அப்பாவு அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டம் என்பது அனைத்து மாநில சட்டமன்ற தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக அமையும். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.